श्रीहरये नमः। सान्द्रानंद तनोहरे ननुपुरा दैवासुरे संकटे त्वत्कृत्या अपि कर्मशेषवशतो येतेन याता गतिं तेषां भूतल जन्मनां दितिभुवां भारेण दूरार्दिता भूमि प्राप विरिञ्चिमाश्रितपदं देवैः पुरैवागतैः। श्रीपतिயான परम करुणामूर्तिயான भगवान धर्मத்தை ரட்சிப்பதற்காக அவதாரம் பண்றேன் என்று அர்ஜுனனிடம் சொன்னபோது அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்து, பகவத்கீதையில இந்த சம்வாதம் வருது. 2-3-4 அத்தியாயங்கள்ல ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்னு பகவான் உபதேசம் பண்றார். அதை உபதேசம் பண்ணிட்டு அதுக்கு பகவான் ஒரு விவரம் சொல்றார். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனு ருக்ஷ்வாகவே ததா ஏவம் பரம்பரா பிராப்தம் அப்படின்னு இதை நான் சூரியனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன். இந்த யோகத்தை சூரியன் மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாகுக்கு சொன்னார். அதனால ஏவம் பரம்பரா பிராப்தம் அப்படின்னு இது பரம்பரையா இந்த வித்தையானது வரது. யோகங்கள்ல ராஜாவா இருக்கிறதுனாலையும் ராஜயோகம்னு பேரு, ராஜ பரம்பரையிலேயே இது வந்ததுனாலையும் ராஜயோகம் அப்படின்னு பெயர் அப்படின்னு உடனே அர்ஜுனன் கேட்கிறான். இன்னைக்கு அந்த இப்ப நான் சொல்ற அந்த யோகம்ங்கிறது தான் ஏகப்பட்ட குருஜிகள்லாம் கிளாஸ் இருக்கிறா பாரு, நிறைய பேர் கிளாஸ் இருக்கிறா. ஜனங்களும் இங்கிலீஷ்ல அவ இன்னைக்கு தகுந்த மாதிரி எடுத்து சொல்றா. ஜனங்களும் நிறைய அதை ஃபாலோ பண்றவர்கள் இருக்கார்கள். அதுலயே 2 வகையா இருக்கு. சாஸ்திரோக்தமா அத்வைதத்தை அனுசரிச்சு சங்கர பகவத் பாதால அனுசரிச்சு அதை பத்தி பேசுறவா பிரஸ்தானத்தை பேசுறவர்களும் உண்டு. மாடனா பேசுறேன்னு தனக்கு தகுந்தபடி எல்லாத்தையும் கலந்து பேசுறவாலும் உண்டு. ஒரிஜினலா சொல்லணும்னா நம்ம சிவானந்தா, சின்மயானந்தா, தயானந்தா இந்த மாதிரி அதே மாதிரி அந்த அந்த அதை ஃபாலோ பண்ணி வர நிறைய சுவாமிஜிகள் இருக்கா. அவர்கள்லாம் உபதேசம் பண்றது இந்த மெத்தட்ல தான், யோக மார்க்கத்தை. அது ஒரு விதமா உபதேசம் ஆயின்றிருக்கு. ஆனா பகவத்குணத்தினுடைய பகவத் சரித்திரங்களுக்கு மத்தியில தான் இந்த உபதேசமானது இதிகாச புராணங்கள்ல செய்யப்பட்டிருக்கே தவிர பகவத் சரித்திரத்தை பகவத் குணத்தை விளக்கிட்டு கேவல வேதாந்த உபதேசத்தை இப்படி பப்ளிக்கா அவ செய்யல. அது பாடமா எடுத்துக்கணும். அது ஒரு சன்னியாசிகள்கிட்ட போய் அல்லது ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் நாம் பாடம் வாசிக்கணும், வேதாந்த பாடங்கள்னு சொல்லிட்டு வாசிக்கணும். பப்ளிக்கா பேசும்போது பகவத் சரித்திரத்தையும் குணத்தையும் சொல்லி அதனுடைய மத்தியில இதை சொன்னாதான் இதனால அது கிடைக்குங்கிறது அப்ப தெரியும். எதனால அது கிடைக்கணும்னு தெரியுது. அது ஞானம்ங்கிற அந்த பழம் மிகவும் உயர்ந்ததா இருக்கலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கலாம், அதுல வைட்டமின் ஏபிசிடிஎஃப்ஜிஹெச் எல்லாம் இருக்கலாம்.
நீங்க 1000 அதை பத்தி பேசினாலும் அந்த பழம் எங்க கிடைக்கும்னு சொல்லணும், எப்படி கிடைக்கும்னு சொல்லணும். கர்மாவை செய்யாம ஞானம் சம்பூர்ணமாகவே ஆகாது. உங்களோட கடமையை நீங்க செய்யாம ஞானத்தை அடையவே முடியாது, குறுக்கு வழியை அடைய முடியாது. சித்திகள் வேற, ஞானம் வேற. இன்னைக்கு அனிமாதி அஷ்ட சித்திகளை ஞானம்னு ஜனங்கள் நினைச்சிருந்து அது பின்னாடி போறார்கள். பெரும்பாலும் அவர்களை ஃபாலோ பண்றவர்கள் தான். அதனால நம்ம சாஸ்திரங்கள்ல அவர்களை சித்தர்கள்னு பிரிச்சுடுறோம். நான் ஞானிகள்னு சொல்றது இல்லை. ஞானிகள்ல சித்தர்கள் உண்டு, அது வேற விஷயம். அனிமாதி அஷ்ட சித்திகள் அப்படின்னா அனிமா, மகிமா, கரிமா, லகுமா, எங்கேயோ பேசுறத இங்க கேட்கறது, எங்கேயோ நடக்கிறது இங்க பார்க்கறது, கூடு விட்டு கூடு பாயறது, ஒரே சமயத்துல இங்க மறைஞ்சு அமெரிக்கால தோன்றது, காற்றுல மிதக்கிறது, நெருப்பு மேல மிதக்கிறது, நீர்ல நடக்கிறது, இத்தியாதி 1000 விஷயங்கள். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா முடியும். அதற்குள்ளதான யோகாபியாசம் பண்ணினா முடியும். ஆனா அதை நோக்கி நம்ம சாஸ்திரங்கள் நம்மளை நகர்த்தல். ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை ஒருத்தர் நான் 40 வருஷம் அபியாசம் பண்ணி காக்காயா பறக்கிற மாதிரி நான் சித்தி அடைஞ்சிருக்கேன்னா, காக்காயா பறக்கிற மாதிரி. அதுக்கு ராமகிருஷ்ண சொன்னார், இதுக்கே 40 வருஷம் சிரமப்படணும். ஒரு சின்ன பாவத்தை பண்ணா காக்காயா பறக்கலாமே. ஸ்ரார்த்தன்னைக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு ஸ்ரார்த்தம் என்று ராத்திரி சாப்பிட்டா அடுத்த ஜென்மா காக்கா. அது மாதிரி பண்ணலாமே. ஒரு சின்ன பாவத்தை பண்ணிட்டு காக்காயா பிறக்கலாமே. இதுக்கு இத்தனை சிரமப்படும். இதெல்லாம் சாதாரண ஜனங்களுக்கு புரியல. ஏன் அப்படின்னா அதுல என்ன, இப்ப அது ஒரு அதிசயமான விஷயமாக நமக்கு தோன்றினாலும் அதனால என்ன அரிசி விலை குறைய போறதா, இல்ல சமிருத்தி ஏற்பட போறதா, இல்ல கோடிக்கணக்கா பணம் வர போறதா, இல்ல இரவாத தன்மையை நாம் அடைய போறோமா, இல்ல இன்னொருத்தரோட கஷ்டங்களை நம்மளால முழுசா நிவர்த்தி பண்ண முடியுமா, கேள்விகள்லாம் இருக்கணும். ஜனங்கள் நினைக்கிறா அப்படிலாம் இருந்தா ஏதாவது நடக்காதா அப்படின்னு ஜனங்கள் எதிர்பார்த்துதான் பெரும்பாலும் சாமியார்களை நோக்கி போறது. அதுல நல்லவா இருக்கா, பெரும்பாலும் நல்லவர்களும் நல்ல வழிகளை சொல்லி பரிகாரங்களை சொல்றவாலும் உண்டு. இதுல ஜனங்களுடைய கஷ்டத்தை தனக்கு சாதகமா உபயோகிச்சுக்கிறவாலும் உண்டு. இப்ப நான் சொல்ல வர விஷயம், அந்த சித்திகள் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரங்கள் அதை நோக்கி நம்மளை நகர்த்தல்ல, நம்மளை ஞானத்தை நோக்கி நகர்த்துறது. அதனாலதான் காரைக்கால் அம்மையாரை பார்த்து என்ன வரன் வேண்டும்னு கேட்டான் சிவபெருமான். இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் அளவு. ஒரு அழகான தமிழ். இரவாத அன்பு வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும். எனக்கு குறையாத பக்தி வேண்டும். ஒரு சமயத்துல கோவிலுக்கு வருதாதான் இன்னைக்கு பேசுறத கேட்டேன். இன்னைக்கு கோவில் கமிட்டிக்காரால்கிட்ட கேட்டேன். காத்தாலெல்லாம் இவ்வளவு சீக்கிரமா ஜனங்கள் வராலே, எல்லா நாளும் இருக்குமா அப்படி கூட்டம்னு கேட்டேன். இருக்காது. கார்த்திகை மாசத்தினால வரா, சாதாரணமா எல்லா நாளையும் லிமிட்டடா 15-20 பேர் தான் 5 மணிக்கு கோவில் திறக்கிறாங்க. இது ஒரு பெரிய அபியாசம், பயிற்சி, ஆன்மீக பயிற்சியில இது ரொம்ப முக்கியமானது. கார்த்தால 5 மணிக்கு திறக்கிறத எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு நேரம் இந்த கோவில்ல வந்து
ஒரு 18 பிரதட்சிணம் பண்ணினேன்னா 5 கிலோமீட்டர் ஆகும். கோவிலை சுத்தினா 5 கிலோமீட்டர் ஆகும். காத்தால எழுந்தாச்சு, வாக்கிங் பண்ணியாச்சு, பிரதட்சிணத்துக்கு பிரதட்சிணமும் பண்ணியாச்சு. இது மாதிரி எந்த கோவிலையும் புண்ணியத்துக்கு புண்ணியமும் ஆச்சு, பிசிக்கலா அபியாசத்துக்கும் ஆச்சு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முதல்ல கார்த்தால எழுந்துக்கிற பழக்கமே இப்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுது. ஏன்னா ராத்திரியில ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருக்கிறதுனால வர பிரச்சனை. நிஷாச்சரால்னு சொல்லுவார்கள் ராட்சசர்களை. நிஷின்னா இரவு, அதுல கண் இழுத்து கொண்டு இருக்கிறவர்கள், பகல்ல தூங்குறவர்கள் அவர்கள் ராட்சசர்கள். அப்படி ஒரு இனம் உண்டான்னா இன்னைக்கு ஐடின்னு சொல்றோமோ அதுதான், இந்த ஐடி ஃபீல்டுன்னு சொல்றோமோ அதுதான். எவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்றோம் நாம. பணம் வர்றதுங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை தொலைக்கிறோம், இந்த சிஸ்டத்தையே மாத்திக்கிறோம். காத்தால எழுந்து பகவானை தரிசனம் பண்ணி, இன்னைக்கு இந்த கேரளாவில் அந்த பழக்கம், கேரளாவில் குஞ்சுக்குட்டியிலேருந்து எல்லாம் அங்க 2 ரொம்ப சக்தியான விஷயம். கொற்ற மழையிலையும் தலைக்கு ஸ்நானம் பண்ணிடுவாங்க. தலைக்கு குளிக்காம வறுக்கவே மாட்டேன். ஸ்நானம்னாலே அதுதான். அம்பலம் தொழாம இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணி சந்தன குங்குமம் விட்டுண்டு அப்படிதான் வருவார். இந்த மாதிரியான ஒரு சம்ஸ்காரங்கள், இந்த தர்மங்களை கலந்து சொல்றது அப்படிங்கிறது இதிகாச புராணங்கள். பகவான் சொல்றான், இது ராஜ பரம்பரையில நான் சொல்லினது. சூரியனுக்கு சொன்னேன்னு ஒண்ணு அர்ஜுனன் கேட்டான் ஒரு கேள்வி. எனக்கும் உனக்கும் ஒரே வயசு. மகாபாரதத்துல யாராருக்கு எவ்வளவு வயசுன்னு குறிச்சு சொல்லிட்டு வரான். தர்மபுத்திரர் மூத்தவர், அவருக்கு அடுத்தது பீமன். பீமனும் துரியோதனனும் ஒரே வயசு. பீமன் பிறக்கிற காலத்துலதான் காந்தாரிக்கு குழந்தைகள் பிறந்தது. அதுக்கு அடுத்தது அர்ஜுனன். அர்ஜுனன் பிறக்கும் போதுதான் கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது. அப்ப அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரே வயசு. அதுக்கு அடுத்தது நகுல சகதேவன். மகாபாரத யுத்தத்தோட முடிவுல இவர்கள் வைகுண்டம் போறதே, பகவான் வைகுண்டம் போறதே எத்தனை வயசு அப்படின்னு பாரதமும் சொல்றது பாகவதமும் சொல்றது 125 வயசுன்னு. 125 வயசு பகவான் வைகுண்டம் போற காலத்துல. அப்ப 125 வயசு வாழ்ந்திருக்கான் பகவான். இந்த கிருஷ்ணாவதாரத்தை கணக்கிடணும்னா அதுக்கு ஒரு வயசு பெரியவர் பலராம அவதாரம். இன்னைக்கு நாம பேச போறது பலராம அவதாரத்தை பத்தி தான். அதுக்கு முன்னாடி சில பூர்வ பீடிகைகள் சொல்லணும். ஒரே சமயத்துல 2 அவதாரங்கள் பகவான் எப்படி இருக்கிறான். 3 அவதாரம். பரசுராமரும் இருக்கார், பலராமரும் இருக்கார், பகவானும் இருக்கார். அப்படிங்கிறதுனால அதுக்கு அதெல்லாம் புரியணுங்கிறதுக்காக இதை பேசுறேன். முன்னாடி அர்ஜுனன் கேட்டான், உனக்கு எனக்கும் ஒரே வயசு. இப்ப எனக்கு நீ உபதேசம் பண்றதே இதை நான் சூரியனுக்கு சொன்னேன், மனுவுக்கு சொன்னேன், இக்ஷ்வாகுவுக்கு சொன்னேன்னு சொல்றேன். சூரியனோட வயசை சொல்லும் போது வேதம் கஷ்யபா திதிதா சூர்யாத் அப்படிங்கிறது. கஷ்யபங்கிற மகரிஷிட்டேன்னு சூரியன் உண்டானான் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் நமக்கு புரியறதுக்கு, பொதுவா நமக்கு புரிஞ்ச மொழியில தான் முதல்ல பேச முடியும். நமக்கு புரிஞ்ச மொழியில தான் புரியாததை சொல்லி மேல கொண்டு போக முடியும். நம்மள எடுத்த உடனே புரியாததை சொல்லி புரிய வைக்க முடியாது. கொக்கு எப்படி இருக்கும்னா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், வெள்ளை எப்படி இருக்கும்னா பால் மாதிரி இருக்கும். அப்படின்னா பால் நம்ம பார்த்துருக்கோம், பாலை பார்க்கிறோம், அதனால பாலை தெரியும். பாலை பிடிச்சுன்னு ஒயிட்டு பிடிச்சுன்னு கொக்கு, இப்படிதானே பேச முடியும். சூரியன் கஷ்யபற்ற தோன்றினான்னா சயின்டிபிக்கா
இதுக்கு என்ன அர்த்தம்னா அப்ப சாஸ்திர ரீதியா பார்த்தா அதுக்கு வேற அர்த்தமா. இந்த பிரளய ஜலம் அப்படின்னு சொல்றது, நாராயணன் சொல்றது, பகவான் ஜலத்துல மிதந்து இருக்கான். பிரளய இந்த நாம இப்ப இந்த காவேரி கொள்ளிடத்துல பாக்குறோமே அந்த ஜலம் இல்லது, அது காரணோதகம்னு பேரு. அது இந்த உலகம் உண்டாரத்துக்கு காரணமான ஜலம். அது உலகம் உண்டாரத்துக்கு காரணமான ஜலமே தவிர இந்த ஜலம் இல்லை. நீங்க நினைக்கிற அந்த காவேரி கொள்ளிடம் ஜலம் நீர் கிடையாது. அது மாதிரி சாஸ்திரங்கள்ல சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எப்படி புரியறதோ அப்படி புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதுக்கு மேல விசாரம் பண்ணினா அந்த விஷயம் புரியும். சூரியனுடைய உற்பத்தியை சொல்லும் போது கஷ்யபரங்கிற ஒருத்தேர்ந்துதான் சூரியன் தோன்றினான்னு இருக்கு. அப்போ உனக்கு எனக்கும் ஒரே வயசு, சூரியனுக்கோ கோடிக்கணக்கான வயசு, எப்படி நீ சொன்ன அப்படின்னு உடனே பகவான் சொன்னார். அப்படி இல்ல அர்ஜுனா, பகூனிமே விரதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுனா, என்னோட இந்த பிறவியை மட்டும்தான் நீ பார்க்கிற, எனக்கு பல பிறவிகள் உண்டுன்னாள் பகவான். இதுக்கு முன்னாடியும் பல பிறவிகள் உண்டு, பின்னாடியும் பல பிறவிகள் உண்டு. நானும் பிறக்கிறேன், நீனும் பிறக்கிறாய். நான் பிறப்பதற்கெல்லாம் அவதாரம்னு பேரு, நீ பிறப்பதற்கெல்லாம் பிறப்புன்னு பேரு, ஜனனம்னு பேரு. அப்படின்னு உடனே அர்ஜுனன் கேட்டான், பேர மாத்திரத்தினால வெவ்வேறையே ஆயிடுமா? அப்படியாகாது. ஒரு சாமான வாங்கின்னு ஒரிஜினலா அது மேல என்ன ஸ்டிக்கர் ஒட்டிருக்கோ அதை எடுத்துட்டோ நம்ம ஸ்டிக்கரை ஒட்டி விட்டதுனால நம்மளோட ஆயிடுமா? அப்படியாகாது. அது என்னவோ அதுதான். அது மாதிரி நீ பிறந்தது அவதாரம்னு நான் பிறந்தத ஜனனம் அப்படின்னும் நீ எப்படி சொல்ல முடியும்? வித்தியாசம் இருக்கிறதுனால சொல்றேன். என்ன வித்தியாசம் கவனிச்சு கேளுங்க. நீ கர்மாவுக்கு வசமாய் பிறக்கிறாய், நான் கர்மாவை வசப்படுத்திட்டு பிறக்கிறேன் பகவான். அப்படின்னு நீ அஸ்வதந்திரன், நான் சுதந்திரம். புரியலையேன்னா நீ கிஞ்சிஜன், நான் சர்வஜன். இப்படி சொல்லிட்டே போனாள் பகவான். நீ சுதந்திரம் இல்லாதவன், சிற்றறிவு உடையவன், நான் அப்படி கிடையாது. உனக்கு உன் வாழ்க்கையில பின்னாடி என்ன நடக்கும், வாழ்நாள்ல பின்னாடி என்ன நடக்கும், குழந்தைகளுக்கு என்ன நடக்கும், மனைவிக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா ஜாதகத்தை தூக்கி நான் அலையணும். அது சரியா தவறான்னா சரி இல்லை. ஜாதகம் எப்போதும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஒரு கல்யாணம் கார்த்தி விசேஷம், நாம ஒரு முயற்சி பண்ணி அது கை கூடல்ல, இல்ல ஒரு பெரும் முயற்சியை பண்றோம், அது பண்ணினா சரியா வருமா, இந்த மாதிரி ஒரு சமயங்கள்ல தான் ஜாதகம் பார்க்கணுமே தவிர எப்ப பாரு யாரை பார்த்தாலும் மஞ்சள் எடுத்து ஜாதகம் பார்க்கிறேன். இதுல என்ன பிரச்சனைன்னு எனக்குள்ள பிரச்சனையை சொல்லிக்கிறேன். நான் கதையில சொல்லும் போது சாஸ்திரத்தை சொல்றேன். ஜாதகம்ங்கிறது ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்றேன். ஜோதிடம்ங்கிறது பொய்யா உண்மையா அப்படின்லாம் இன்னைக்கு மக்களுக்கு சந்தேகம் இருக்கு பார்த்தீங்களா. முதல்ல ஜோதிடம்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சிருந்தாதான் அது பொய்யா உண்மையான்னு தெரியும். ஜோதிடம் 3 பாகமா பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு வானவியல், வானங்கள்ல உள்ள இந்த கிரகங்கள் நகர்வுகள் இருக்கு பாருங்க, அது அதை குறிக்கிறது தான் பஞ்சாங்கம். அது உண்மையா பொய்யான்னா உண்மை. இன்னைக்கு அமாவாசை என்ன அமாவாசை வருது, பௌர்ணமாசை என்ன பௌர்ணமாசை வருது, கிரகணம்னா கிரகணம் வருது, அது கரெக்ட். அடுத்தது நம் வாழ்க்கையில நாம் எடுத்துட்டோம்னா நாம பிறந்த டயம், அதை வச்சுன்னு பண்ணப்படுற லக்னம் ராசி நட்சத்திரம், அது உண்மையானா அது உண்மை. இப்ப இந்த 3ல 2 உண்மை. 3வது என்னன்னு சொல்றேன். நம்ம ஜாதகப்படி ராகுவும் சுக்கிரனும் சந்திரனும் குருவும் செவ்வாயும் சூரியனும் சனியும் இங்கங்க இருக்கிறத வச்சு இந்த பலன்னு சொல்லும் போது அது உண்மையா
பொய்யா அப்படிங்கிறதே தான் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வருது. சில பேருக்கு சொல்றது பொருந்தறது பலிக்கிறது, சில பேருக்கு சொல்றது பொருந்தல்ல பலிக்கல்ல. இதனால இப்ப நான் முன்னாடி சொன்ன ரெண்டு பெரிய சாஸ்திரத்தை பொய்ன்னு சொல்ல முடியாது. நீங்க உங்களுக்கு ஏற்படுற தனி லாப நஷ்டத்தை வச்சுண்டு ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அதை வச்சுண்டு இந்த கவர்மெண்டே சரியில்லைன்னு சொல்லலாமா? கவர்மெண்ட்ங்கிறது எவ்வளவு பெரிய சிஸ்டம், அது அதுல எவ்வளவு நல்லவாளும் இருக்கா, எவ்வளவு உழைக்கிறா. இந்த தேசத்தை காக்கிறதுக்கு எத்தனை ராணுவ வீரர்கள், எத்தனை போலீஸ்காரர்கள், எத்தனை கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துதான் நம்ம கஷ்டத்தை பார்க்கணும். நாம் அப்பதான் புரியும். அது 3 பிரிவுல ஒரு பிரிவு தான் நமக்கு போய் பார்க்கக்கூடிய பலன்கள். இது 800 கோடி பேர் இருக்கும் உலகத்துல மக்கள். 800 கோடி பேருக்கும் 800 கோடி ஜாதகம், 800 கோடி ஜாதகத்துக்கும் 800 கோடி கால்குலேஷன். இதுவும் சேர்ந்தா என்ன, இதுவும் சேர்ந்தா என்ன, இன்ன பார்த்தா என்ன, இன்ன இடத்துல என்ன, இத்தனையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இத்தனையும் ஒருத்தர் ஞாபகம் வச்சு ஜாதகம்லாம் சொல்ல முடியாது. அவன் எவ்வளவு பெரிய கொம்மனா இருந்தாலும் சரி, அதுக்கு வேற வழி இருக்கு. என்ன வழின்னா, இது வெறும் கணக்காக மேலோட்டமா இருந்தாலும் இது ஒரு தெய்வங்களுடைய சஞ்சாரம். நவகிரகங்கள்ங்கிறது ஒரு தெய்வம் தானே, அதனுடைய நகர்வுகளை தானே நாம் கனெக்ட் பண்றோம். அப்ப உபாசனை இருந்ததுன்னா, மந்திரங்களை சித்தி பண்ணி தெய்வ ஆராதனங்கள்லாம் இருந்ததுன்னா, யார் பிராபலம்னு வரார்களோ அவர்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னே இந்த பிராபலம் தெரியும். கேரளாவில் பிராச்சீனமா ஜாதகம் பார்க்கிற, பிரஷ்னம் பார்க்கிற முறையை சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஆச்சரியமா இருக்கும். அந்த அந்த பணிக்கர் அல்லது நம்பூத்திரி வீட்டுக்கு நாம போனோம்னா அங்க ஒரு குளம் இருக்கும், அந்த ஜாதகம் பார்க்கிற மண்டபம்னு இருக்கும். நாம போன உடனே குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்து பெறவர், ஜாதகம் பார்த்து சொல்லுவார். ஒருத்தருக்கு பார்த்துட்டா அன்னைக்கு இன்னொருத்தருக்கு பார்க்க மாட்டார். இப்படி சில பேர் உண்டு. சில பேர் என்ன பண்ணுவார்கள்னா, ஒருத்தருக்கு பார்த்துட்டு திருப்பி இன்னொரு தடவை ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அடுத்தவர்களுக்கு பார்ப்பார். அவ்வளவு தூரம் ஜாக்கிரதையா காக்க வேண்டிய ஜாதகம் இன்னைக்கு லாட்ஜ்ல ரூம் போட்டு கும்மாளம் அடிச்சிருந்து ஊர்ல உள்ள கெட்ட பழக்கத்தெல்லாம் வச்சிருந்து வாக்கால பேசுறதுக்கு எப்படி பலித்தம் வரும்? ஜோசியனுக்கு வாக்பலித்தமும் வைத்தியனுக்கு கைராசியும் வேணும். எத்தனை படிச்சிருந்த டாக்டரா இருந்தாலும் கைராசி டாக்டர்கிட்ட தானே நாம போறோம். ரெகுலரா போறதை விட்டா போனா நமக்கு வைத்தியம் குணமாகும். அது மாதிரி ஜோசியர்களுக்கு வாக்பலித்தம் வேணும். ஜோதிஷம் யார் வேணாலும் சொல்லலாம், சொன்னது பலிக்க. நடந்ததை யார் வேணாலும் சொல்லலாம், நடக்க போறத பேசணும். அந்த ரீதியில தான் என்னோட ஆராய்ச்சிகளே தவிர, ஒரு பெரிய செல்வந்தர், பிசினஸ் மேனு, பிரபலமானவர், இன்னைக்கு நான் பேர் சொன்னா எல்லாருக்குமே தெரியும், அதனால நான் சொல்லக்கூடாது, நொடிச்சு போயிட்டார் வாழ்க்கையில. ஒரு 7 வருஷம் முன்னாடி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்தெல்லாம் போயிட்டே இருக்கு. எனக்கு பரிச்சயமான போது நான் சொன்னேன், இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களுக்கு, 2024க்கு அப்புறம் தான் திரும்பி நீங்க எழுந்து நிற்க முடியும் வாழ்க்கையில அப்படின்ன போது 2024, 24, 25 ஒரு கால்குலேஷன் சொன்னேன். இதை குறிச்சுக்கோங்க டெய்லின்னு சொன்னேன். அவர் 21, 22 எல்லாம் பெரிய கஷ்டங்கள். அப்ப போன் பண்ணி என்கிட்ட ஆறுதல் வார்த்தை கேட்பேன். அண்ணா, உங்க மாமா, நான் உங்க வார்த்தையை தான் நம்புறேன், அப்பப்ப இந்த டைரி எடுத்து பார்ப்பேன், நான் சௌக்கியமாயிட சௌக்கியமா, ஏன்னா தலைக்கு மேல அப்படி இருக்கு மாமா. இப்ப 1 ரூபா பிரச்சனை இல்லை, நான் சொல்றதெல்லாம் 600 கோடி 1000 கோடி இது மாதிரி பிரச்சனை. ஒரு நாளைக்கு 100 இடத்துல கேஸ் நடக்கும் அவர் பேர்ல. இப்படி எல்லாம் பிசினஸ் ரீதியா கடன் வாங்கின ரீதியா
எல்லாம் தாண்டி வருவேன் 24 எல்லாம் அவனுக்கு நம்பிக்கை போயிட்டு, நீங்க சொல்றேன் மாமா, எனக்கு அந்த மாதிரி ஒரு வழியே தெரியல, எல்லாம் தாண்டி போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப 4 நாள் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய திருப்பு முனை அவர் வாழ்க்கையில ஏற்பட்டு நல்ல நிலைக்கு வர ஆரம்பிச்சுட்டார்னு பேசி வந்தது. பழையபடி அந்த எல்லாம் கேசெல்லாம் சரியா போய், அப்ப அவர் சொன்னார், நானே நம்பல என் வாழ்க்கைய மாமா சொன்னதுக்கு அப்படின்னு. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இது மாதிரி நான் ஏதாவது 1-2 சம்பவம் சொன்னேன்னா உடனே போனை பண்ணி சாமி ஜோசியம் பார்க்கணும், என்னத்துக்கு பார்க்கணும்னா சும்மா பார்க்கணுங்கிற. எவ்வளவு பெரிய வேலை நடக்கிறது, எவ்வளவு பெரிய விவகாரத்துல இருக்கும். இந்த சும்மா ஜோசியம் பார்க்க கூடாதுன்றதுக்காக சொல்ல வரேன். ஒரு கல்யாணம் ஆகலையா, கார்த்தியா, குழந்தை பிறக்கலையா, ஒரு வியாதியா, இல்ல ஒரு தொழில், ஏதாவது நமக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் ஜாதகத்தை பார்த்துக்கணும்.